சாயங்காலம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை வாசிக்க போறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து படித்து வருகிறோம். இதை போல ஒரு வேத போதனைகள் நாம் வேதத்திலே வேற எங்கேயும் அவ்வளவு அந்த அளவுக்கு பெற முடியாது. ஆகையால் இதை முற்றிலுமாய் நாம் நன்றாக புரிந்து கொள்வது, கற்றுக்கொள்வது, இந்த சத்தியங்களை விளங்கிக் கொள்வது அவசியம். 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற 31ஆம் வசனம் வரைக்கும் வருகிற 1-2 வாரங்களுக்கு இவைகளை வாசித்து இவைகளை விளக்குவோம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்க பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே? ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியினால் கிரியில் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அப்படி விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமோ? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. நிறைய காரியங்கள் இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது. 1-2 வாரங்கள் இதை படிப்போம். இன்றைக்கு வெறும் 21ஆம் வசனம் மட்டும் படிப்போம். நிறைய காரியங்கள் இன்றைக்கு சொல்ல வேண்டியிருக்க. 21ஆம் வசனம் மட்டும் படிப்போம். 21ஆம் வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது, இப்படி இருக்க என்று. ஒருவேளை நான் இந்த சாப்டர் டிவிஷன்ஸ், சாப்டர் பிரிக்கிற வேலை என்கிட்ட கொடுத்தாங்கன்னா கரெக்டா 3ஆம் சாப்டர் அதோடு முடித்துக் கொண்டு 21ஆம் வசனத்தில் 4வது சாப்டர் ஆரம்பித்திருப்பேன். ஏனென்றால் அங்கதான் கரெக்டா ஆரம்பிச்சிருக்கணும். அதை ஆரம்பிக்காமல் விட்டு விட்டார்கள். ஆனால் அதுதான் மேஜர் டிவிஷன். ரோமருக்கு எழுதின நிருபத்தின் முதல் பகுதி 20ஆம் வசனத்தோடு முடிகிறது. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை ரோமனுக்கு எழுதின நிருபத்தின் முதல் பகுதி. 2ஆம் பகுதி 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தையினால் ஆக்கப்படுகிறது. இப்படி இருக்க என்று சொல்லி, இப்படி இருக்க என்பது முன்பு சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க, இப்பொழுது சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும். ஏற்கனவே சொன்ன காரியங்கள் எல்லாம் அவைகள் என்ன? மனுஷன் தேவன் முன்பாக குற்றவாளியாய் நிற்கிறான். ஒருவனும் நீதிமான் அல்ல. எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். ஒருவனும் நீதிமான் அல்ல. நன்மை செய்கிறவன் ஒருவனும் கிடையாது. எல்லாரும் தேவன் முன்பாக வாய் அடைக்கப்பட்டு குற்றவாளிகளாய் நிற்கிறார்கள். ரொம்ப முக்கியம். அதான் 20ஆம் வசனத்தில் கொண்டு அவ்வளவு 19-20ஆம் வசனத்தில் ரொம்ப அதை அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறார். எல்லாரும் வாயடைக்கப்பட்டு மனுவர்க்கமே, யூதராக இருந்தாலும் சரி, கிரேக்கராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை பெற்றிருந்த யூத மக்களாக இருந்தாலும் சரி, அதை பெறாத கிரேக்கர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லாரும் வாயடைக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். ஒருவனும் வாயை திறந்து தேவனே நான் யோகியன், நான் நல்லவன், என்னுடைய கிரியைகளை பாரும், நற்கிரியைகளை நீர் பார்க்க வேண்டும், நான் நன்மை மாத்திரமே செய்கிறவன் என்று சொல்லவே முடியாது. ஒருவனும் கிடையாது அப்படி என்று சொல்லி முடிக்கிறார். அதான் இப்படி இருக்க என்று முடிக்கிறார். அப்படி இருக்க எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனவர்கள், எல்லாரும் தேவனுக்கு முன்பாக வாயடைக்கப்பட்டு குற்றவாளிகளாய் ஆக்கின தீர்ப்புக்கு ஏதுவாக நிற்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் எல்லார் மீதும் தேவனுடைய கோபாக்கினை இருக்கிறது என்பதை அவர் திட்டவட்டமாக வெளிப்படுத்துகிறார். அதுதான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இருக்கிற காரியம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
தேவ கோபம் அவர்கள் மீது இருக்கிறது என்பதை அந்த முதல் 3 அதிகாரம் 20ஆம் வசனம் வரையிலே சொல்லப்பட்டிருக்கிறார். எல்லாரும் தேவனுடைய கோபத்துக்கு கீழே இருக்கிறார்கள். மனுஷர்கள் எல்லாரும் தேவனுக்கு கோபத்துக்கு கீழே இருக்கிறார்கள் என்று அன்றைக்கு சொன்னார். சொல்லிவிட்டு அதன் பிறகு எப்படி மனுஷன் தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பிக்கிறான், தப்பிக்கும்படியாக தேவன் வழியை எப்படி உண்டாக்கி இருக்கிறார் என்பதை போதிக்கிறார். நான் ஏற்கனவே தேவனுடைய கோபத்தை குறித்து பேசினேன். தேவன் இன்றைக்கு மனுஷர் மீது கோபமாக இருக்கிறார் என்று பேசுவது தவறு. இன்றைக்கு தேவன் மனுஷர் மீது கோபமா இல்ல, மனுஷர் மீது இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். தியாலஜியை மாத்திக்கணும். நம்ம அடிப்படையே தப்பா இருக்கு சில இடங்கள்ல. இன்றைக்கு தேவன் மனுஷர் மீது கோபமா இருக்கிறார், மனுஷரை அழிக்கும்படியாக பாவிகளை கொல்லும்படியாக காத்துக் கொண்டிருக்கிறார் என்று பேசுவது தவறு. ஆகியதான் நிறைய சுவிசேஷ பிரசங்கங்கள் தேவனுடைய கோபத்தையே பேசி கோபமா இருக்கிறாரு, இவனுக்கு இது வருது அது வருதுன்னு சொல்லி பயங்காட்டுறது சரி கிடையாது. அது வேத வசனத்துக்கு ஒத்தது கிடையாது. இன்றைக்கு உள்ள நிலையிலே தேவன் மனுஷர் மீது பாவிகள் மீது கோபமாய் இல்லை. இன்றைக்கு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஏன்? அவருடைய கோபத்தை எடுத்துக்கொண்டு யார் மேல போட்டு விட்டார்? இயேசுவின் மீது போட்டு விட்டார். அதுதான் நாம் பிரசங்கிக்கிற சுவிசேஷமே. இயேசுவின் மீது கோபத்தை காண்பித்து விட்டபடினாலே, நியாய தீர்ப்பையும் அந்த நியாய தீர்ப்பின் அக்கினியையும் இயேசுவின் மீது அனுப்பிவிட்டபடினாலே, மனுஷர் மீது இன்றைக்கு தேவன் கோபமா இல்லை, மனுஷர் மீது இரக்கம் காட்டுகிறார். ஆகையால் நம்முடைய சுவிசேஷ பிரசங்கமே வித்தியாசமான பிரசங்கம். நாம் என்ன சொல்லுகிறோம்? கர்த்தரண்டே வாருங்கள், அவர் உங்களை அழைக்கிறார், நீங்க வாருங்க. யாரா இருந்தாலும் வரலாம், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் வரலாம், எப்பேற்பட்ட நிலையிலும் வரலாம், நீங்கள் இருக்கிற வண்ணமே வாருங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை அழைக்கிறார் என்று சொல்வதுதான் சுவிசேஷ பிரசங்கம். அதை மட்டும் தான் பேசணும். கோபம் இன்னைக்கு தேவனுக்கு மனுஷர் மீது கோபம் கிடையாது. எப்பேற்பட்ட பாவியின் மீதும் தேவனுக்கு இன்றைக்கு கோபம் கிடையாது. அந்த கோபத்தை தான் யார் மேல வைத்து விட்டார்? எல்லா கோபத்தையும் சேர்த்து ஒரு ஆள் மேல வைத்து விட்டார், இயேசுவின் மீது வைத்து விட்டார். அந்த அக்கினி அவர் மீது வந்து இறங்குது, பட்சித்தது அவரை. அவருடைய உயிர் ஜீவன் அங்கே சிலுவையிலே நமக்காக விடப்பட்டது. தேவன் அவரை சிலுவையிலே கொன்றார் நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக. ஆனால் இன்றைக்கு நாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், இன்னொரு நாள் வருகிறது, இந்த இரக்கத்தின் காலம் முடிந்து தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பிலே மனிதன் நிற்கக்கூடிய காலம் வருகிறது. அன்றைக்கு இரக்கத்தை பெற முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு தான் இரக்கத்தின் நாள், இப்பொழுதுதான் இரக்கத்தை பெறுகிற காலம். ஆகையால் இன்றைக்கு வருவது முக்கியம். அன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் இந்த அக்கினியை தேவன் அவர் மீது போட்டார் என்று விசுவாசியாதவர்கள் அந்த அக்கினியை அவர்கள் தங்கள் மீது பெறுவார்கள். அந்த தேவ கோபாக்கினை அவர்கள் மீது அன்றைக்கு வரும். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய கோபம் நம் மீது இல்ல, தேவனுடைய இரக்கம் தான் நம் மீது இருக்கிறது. இந்த வசனங்கள் 21 முதல் 31 வசனங்கள் ரட்சிப்பின் வழியை குறித்து நமக்கு போதிக்கிறது. ரட்சிப்பின் வழி, ரட்சிப்பின் வழியிலே 5 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. இதற்கு 1-2 வாரங்களுக்கு போதிக்க போகிறேன். ரட்சிப்பின் வழியிலே 5 காரியங்கள் அடங்கி இருக்கிறது என்று இந்த வசனங்கள் சொல்லுகிறது. முதல்ல அந்த 5 காரியங்களை சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை மட்டும் இன்றைக்கு தெளிவாக நான் சொல்லிவிடுகிறேன். முதலாவது, ரட்சிப்பின் வழியில முதல் காரியம் என்ன? முதல் சத்தியம் என்ன? தேவன் தம்முடைய நீதியை கொடுத்திருக்கிறார், அதை வெளிப்படுத்தியும் இருக்கிறார். தேவன் தம்முடைய நீதியை மனுஷருக்காக கொடுத்தது மட்டுமல்லாமல் அதை வெளிப்படுத்தியும் இருக்கிறார், விளக்கியும் இருக்கிறார். இரண்டாவது காரியம், இந்த நீதியை நாம் நம்முடைய சொந்த கிரியைகள்னாலோ நற்கிரியைகள்னாலோ புண்ணியங்கள்னாலோ இந்த நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த தேவனுடைய நீதியை விசுவாசத்தினால் மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது காரியம், இந்த தேவ நீதி எல்லாருக்கும் வந்திருக்கிறது. யூதரா இருந்தாலும் கிரேக்கரா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஜாதி ஜனம் எப்பேற்பட்ட கோத்திரத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த தேவ நீதி வந்திருக்கிறது. நான்காவது, இந்த தேவ நீதி வெறும் தேவனுடைய கிருபை நிமித்தமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது ஒழிய வேற எந்த தகுதியும் இதற்கு கிடையாது. ஐந்தாவது, இந்த தேவ நீதி கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், பாடுகள், மரணம் இவற்றின் மூலமாக நமக்கு வந்தது. இந்த 5 காரியங்களை தான் வருகிற நாட்களில் நாம் போதிப்போம். இந்த முதலாவது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். முதலாவது காரியம் என்ன? தேவன் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று இங்கே சொல்லுகிறது வசனம். நியாயப்பிரமாணம் இல்லாமல், நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது.
ஏற்கனவே இருந்தது, இப்ப வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதைத்தான் இப்பொழுது படிக்க போகிறோம். நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவனுடைய நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சாட்சியிடுகிறது என்பதை குறித்து கொஞ்ச நேரம் சிந்திப்போம். பாருங்கள், இன்றைக்கு தேவனுடைய நீதி ஏன் மனுஷருக்கு தேவை என்பது ஜனங்களுக்கு விளங்குகிறது கிடையாது. இன்றைக்கு மனுஷர் எல்லாம் தங்களுடைய சொந்த கிரியைகளை நம்பி இருக்கிறார்கள். தாங்களுடைய புண்ணியங்கள், புண்ணியம் கட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில் இல்லையா? புண்ணியம் கட்டிக்கோ, நன்மையை செஞ்சு புண்ணியம் கட்டிக்கோ. என்னத்தை புண்ணியம் கட்டிக்கோ? வேதம் அதற்கு நேர்மாறாக போதிக்கிறது. புண்ணியம் கட்டிக்கவே முடியாது. இன்றைக்கு பூரா புண்ணியம் செய்யலாம், உங்கள் வாழ்நாள் முழுக்க புண்ணியம் செய்தாலும் தேவனுக்கு முன்பாக தகுதி உள்ளவர்களாக முடியாது. இந்த புண்ணியங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று வேதவசனம் போதிக்கிறது. ஏன்? தேவன் நீதிபரர், அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார், அவர் நல்லவர், அவரிடத்தில் தீமை எதுவுமே கிடையாது, பரிசுத்தர் அவர். நான் நீதி உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் நீதி உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். as I am righteous you be righteous also. நீங்க உங்க சொந்த விதத்தில் நீதி உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லல, நான் எப்படி நீதி உள்ளவராக இருக்கிறேனோ அப்படி நீதி உள்ளவராக இருங்க. நீங்க உங்க சொந்த விதத்தில் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் புண்ணியம் கட்டி பரிசுத்தராயிருங்கள் சொல்லல, நான் எப்படி பரிசுத்தரா இருக்கிறேனோ அப்படி நீங்களும் பரிசுத்தருங்கள். அப்ப ஒரே ஒரு பரிசுத்தம் தான் ஆண்டவர்கிட்ட செல்லும். அந்த பரிசுத்தம் என்ன? அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ அந்த விதத்துல நாம் பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர்கிட்ட அது செல்லும். இப்பவே நமக்கு விளங்குது, அப்படி பரிசுத்தர் யாருமே கிடையாது. எந்த மனுஷனுடைய புண்ணியமும் நற்கிரியைகளும் பலவிதமான நல்ல செய்கைகளும் காரியங்களும் எப்பேற்பட்ட நல்லவைகளாக அவர் உலகத்தில் உள்ள மக்களுக்கு தோன்றினாலும் தேவனுக்கு முன்பாக அவைகள் எல்லாம் வேதம் சொல்லுகிறது மனுஷருடைய நீதி அழுக்கும் கந்தையுமா இருக்குது. நம்ம பெஸ்ட், நாம கொடுக்கிற பெஸ்ட் கடவுள் கத்திரிக்க என்ன இருக்கு? ஒஸ்டா இருக்குது, அழுக்கும் கந்தையுமா இருக்குது. அப்ப நம்ம கொடுக்கிற ஒஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நம்மகிட்ட இருக்கிற சிறந்தது தேவனுக்கு முன்பாக அழுக்கும் கந்தையா இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற அழுக்கும் கந்தையை ஆண்டவர்கிட்ட கொண்டு போனா என்ன ஆகுது? அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப மனுஷனுடைய நீதியை தேவன் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவருடைய ஸ்டாண்டர்டே வேற. அவர் என்ன சொல்றாரு? நான் பரிசுத்தனா இருக்கிறது போல பரிசுத்தனாரு, நான் நீதி உள்ளவனா இருக்கிறது போல நீ நீதி உள்ளவனாயிரு என்று அவர் அப்படி சொல்லுகிறார். இன்றைக்கு அதை அநேகர் அது விளங்குகிறது கிடையாது. இன்றைக்கு சொல்லுகிறார்கள், என்னையா நான் கூட எவ்வளவோ புண்ணியம் செய்யறேன், நான் எவ்வளவு நல்ல காரியங்கள் என்னால் முடிஞ்சது செய்யறேன், ஏழைகளுக்கு உதவுறேன், பல நல்ல காரியங்களை செய்யறேன், நான் யாருக்கு தீமை செய்யறது கிடையாது, நான் எவ்வளவு நல்லவனாக தான் வாழ்றேன், எத்தனையோ மக்களை பார்க்கலும் நான் நல்லவனாக தான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறேன். சில நேரத்தில் சபைகளிலேயே இந்த உபதேசத்தை சரியா புரிந்து கொள்ளாமல் சுவிசேஷத்தை தெளிவா பேச முடியறது இல்ல. சபைகளும் இன்றைக்கு என்ன பண்ணுகிறது? சத்தியத்திலிருந்து விலகி மனுஷனுடைய புண்ணியங்களை போதிக்கிறது, மனுஷன் செய்கிற நற்கிரியைகளை போதித்து அதை பெரிதுபடுத்துகிறது. தேவன் செய்த புண்ணியம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கிற புண்ணியத்தை போதிக்கிறது. நல்ல விளங்கி கொண்ட ஆட்கள் மட்டும்தான் போதிக்கிறார்கள். நல்ல கவனிங்க, கள்ள ரூபாய் நோட்டு, கள்ள ரூபாய் நோட்டுல நம்ம நாடு பேர் போனது. நம்ம நாட்டு கள்ள நோட்டு மட்டும் அடிக்கிறது இல்லை இவங்க, நம்ம எல்லாம் இன்டர்நேஷனல் ஆளுங்க. நம்ம நாடு, அவங்க எல்லாம் அமெரிக்கா நோட்டும் அடிப்பாங்க, எல்லா நோட்டும் அடிப்பாங்க, எந்தெந்த நோட்டுக்கு வேலை இருக்குதோ அதெல்லாம் அடிப்பாங்க. கள்ள நோட்டு பற்றி சொல்லுகிறார்கள், அதை ஆராய்ச்சி பண்ணவர்கள் சொல்லுகிறார்கள், எப்படி நல்ல நோட்டுக்கு இது நல்ல நோட்டு தான் சொல்லி சில அடையாளங்கள் இருக்கிறதோ அது மூலமா சுலபமா கண்டுபிடிப்பாங்க. பேங்க் ஆளுகள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. சில அடையாளங்கள் இருக்குது, இதுதான் கரெக்டான நோட்டுன்னு காண்பிக்கிறது. நம்ம கண்ணுக்கு அது புலப்படுகிறது இல்லை, அவங்களுக்கு அது தெரியுது இது நல்ல நோட்டு. அதே போல கள்ள நோட்டுகளுக்கும் இது கள்ள நோட்டு தான்றதுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறதா. கள்ள நோட்டு தன்னைத்தானே காட்டி கொடுக்கிறது. அது தெரியாதவர்கள் இதுதான் கள்ள நோட்டுன்னு தெரியாதவங்க என்ன பண்றாங்க? கள்ள நோட்டுனா இது சுத்தமா வேற கலர்ல இருக்கும், இது பாக்குறதுக்கு வேற சைஸ்ல இருக்கும், கலர்ல இருக்கும் நினைச்சீங்கன்னா அப்படி வர போறது இல்லை. கள்ள நோட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அசல் நோட்டுக்கு அசல் நோட்டு போலவே இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது போலவே அடிச்சுதான் ஆளை ஏமாத்துறாங்க. ஆகையால் இதை குறித்து விவரமா விளங்குனவங்களுக்கு தான் இது கள்ள நோட்டுங்கிற வித்தியாசம் தெரியும். ஆனால் உற்று கவனித்தால், கொஞ்சம் அறிவுள்ளவர்களா இருந்து இதை கொண்டு பார்த்தால் இது கள்ள நோட்டு என்பது விளங்கும். கிறிஸ்தவ உபதேசத்திலும் அப்படிதான் நிறைய கள்ள நோட்டு இங்க உலாத்திட்டு இருக்குது. ஹலோ, கிறிஸ்தவ உபதேசத்துல நிறைய கள்ள நோட்டுகள் அங்கங்க பரப்பப்பட்டிருக்கிறது, அங்கங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கள்ள நோட்டை கொடுத்தே நிறைய பேர் பணக்காரங்களா இருக்காங்க. கோயம்புத்தூர் போயிருந்தேன், ஒரு பெரிய ஹோட்டல காமிச்சாங்க, காமிச்சுறாங்க, இதால் ஒண்ணு இல்லைங்க 2 ரூபா கள்ள நோட்டு அடிச்சாருங்க, அப்படி ஆயிட்டாரு பெருசா. இன்னைக்கு அதே போல சபைகள் இருக்குது.
இந்த மாதிரி சரியான காரியங்கள் அல்லாமல் மனுஷருடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு இப்படிப்பட்ட தவறான காரியங்களை போதித்து மனுஷரை திருப்திப்படுத்தி இன்றைக்கு பெரிய பெரிய ஸ்தாபனங்களும் நிறுவனங்களும் சபைகளும் கூட கட்டப்பட்டிருக்கிறது. அவைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகையால் கள்ள நோட்டு எது நல்ல நோட்டு எதுன்னு தெரிந்து கொள்ள வேணும். எத்தனை பேர் தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்க? கள்ள நோட்டுக்கு அல்லது கள்ள உபதேசத்துக்கு 3 அடையாளங்கள் உண்டு. திட்டவட்டமாய் தெரிந்து கொள்ளலாம் இது கள்ள உபதேசம் என்று நிச்சயமாய் தெரிந்து கொள்ளலாம். அந்த 3 அடையாளங்களை நான் சொல்லி விடுகிறேன். வெளியே போகும்போது எது கள்ள உபதேசம் எது நல்ல உபதேசம் கரெக்டா தெரியும். பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போ கள்ள உபதேசத்திற்கு முதலாவது அடையாளம் என்னவென்றால், அதாவது அவர்கள் 3 விதமான முக்கியமான சத்தியத்திலிருந்து அவர்கள் விலகுகிறார்கள். பொதுவாக இந்த 3ல தான் அவங்க சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த 3 சத்தியத்தை புரட்டுறது, இந்த 3 சத்தியத்தை மாத்துறது, இந்த 3 சத்தியத்திலிருந்து லேசா விலகுறது, இதுதான் கள்ள உபதேசம். கள்ள உபதேசம் எல்லாம் பெரிய பொல்லாத ஆளுங்க பிசாசுல அப்படி நினைக்காதீங்க. கள்ள உபதேசம் லேசா கொஞ்சம் மாத்திடுறது, அவ்வளவுதான். லேசான வித்தியாசங்கள் தான். ஆனா அது பெரிய வித்தியாசம். அது மோட்சத்துக்கும் நரகத்துக்கும் உள்ள வித்தியாசம், வாழ்வுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா சாதாரண மனுஷருக்கு அது விளங்குகிறது இல்ல. முதலாவது சத்தியம் அவர்கள் மாற்றுகிற முதலாவது சத்தியம் என்ன? இது, அதாவது தேவன் நீதி உள்ளவராயிருக்கிறார், முழுவதும் நீதி உள்ளவராயிருக்கிறார். அவரிடத்தில் தீமையே கிடையாது, அவரிடத்தில் இருளே கிடையாது. அவர் நல்லவர், அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்கிற உபதேசத்தை லேசாக அவர்கள் மாற்றுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறது என்பது அது 2வது குணங்க. அவருக்கு அவர் அன்பானவராய் இருக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். நிறைய இந்த லிபரல் சர்ச்சஸ்ல தாராளமய கொள்கை, பொருளாதாரத்தில் தாராளமயம் ஓகே, இதுல ஓகே இல்லை, இதுல கரெக்டா பேசணும், இதுல தாராளமயம் கொண்டாடக்கூடாது. இந்த லிபரல் ஆட்கள் என்ன சொல்றார்கள்? கர்த்தர் அன்பா இருக்கிறார், இயேசு அன்பானவர், இயேசு அன்பானவர், அதை எல்லா இடத்திலும் போதிக்கிறாங்க. ஆனால் அவர் நீதி உள்ளவர், நியாயம் விசாரிப்பார், பாவத்தை தண்டிக்காமல் விடமாட்டார், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். நம்முடைய நீதி தேவன் முன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அவருடைய நீதியின்படி நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நீதிபரர், அவர் நீதி உள்ளவர் என்பதை அவர்கள் சரியாக போதிக்கிறது கிடையாது. ஆகையால் என்ன சொல்லுவாங்க? நீதி உள்ளவர்னு சொல்றதுக்கு பதிலா அன்புள்ளவர்னு சொல்லுங்கயா அப்படின்னு நிறைய புக் இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா அதை வாசிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். கர்த்தர் அன்புள்ளவர். கடைசியில் அதை படிச்சு என்ன ஆகும்? கடைசியில என்ன பாயிண்ட்டுக்கு வருவாங்க? அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், நீதி உள்ளவர் என்பது இருக்குது, ஆனா அது ஒரு மூலையில இருக்குது. மெயினான விஷயம் என்ன? தேவன் அன்பாய் இருக்கிறார், அது அவருடைய மெயின் குணம். ஆகையால் அன்பு மெயினான குணமா இருக்கிறபடினாலே கடைசி நாள்லே அவர் எல்லாரும் எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார். யாரும் நரகத்துக்கு போகவே மாட்டீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா என்ன? தேவனுக்கு என்ன குணம் இருக்குது? அன்பா இருக்கிறார். அவர் எப்படி நரகத்தை அனுப்ப முடியும்? அன்பான தேவன் நரகத்தை உண்டாக்குவாரா? அன்பான தேவன் அக்னியில தூக்கி போடுவாரா? அன்பான தேவன் இப்படி எல்லாம் பண்ணுவாரா? அவர் அப்படி தீமையே செய்ய முடியாது. அவர் அன்பானவர், நீதி உள்ளவர் ஒரு பக்கம் இருக்குது. ஆனா அவர் அன்பானவர் இதையே சொல்லி ஊரே ஏமாத்திடுறாங்க. அன்பானவர் நம்ம கேட்கலாம் போல இருக்குது. ஆஹா, தேவனுடைய அன்பை குறித்து சொல்றாங்க. கிடையாது, தேவனுடைய அன்பை குறித்து போதிக்க வேண்டியதுதான். ஆனால் தேவனுடைய நீதி குறித்து போதிக்காமல் அன்பு குறித்து போதிக்க முடியாது. நாம எப்படி போதிக்கிறோம்? தேவன் அன்பானவர் போதிக்கிறோம். ஆனா நாம் என்ன சொல்றோம்? நாம் பாவிகளா இருக்கிறோம், நாம் பாவத்தில் விழுந்து போனோம், மனுக்குலம் எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். தேவன் அன்பாய் இருக்கிறபடினாலே அந்த கோபத்தின் அக்னியை நம் மீது கொட்டி நாம் செய்த பாவங்களுக்காக நாம் சாக வேண்டும் என்கிற அந்த நிலையை மாற்றி நமக்காக இயேசுவை சிலுவையிலே சாகடித்தார். அவருடைய அன்பு எங்க பார்க்கணும்? சிலுவையிலே பார்க்க வேணும். நல்ல கவனிங்க. இந்த அன்புன்னு பேசுறவங்க சிலுவையை ரொம்ப பேச மாட்டாங்க. கவனிங்க, சிலுவையை பேசினாங்கன்னா கூட அதிலிருந்து ரட்சிப்பு வருதுன்னு பேச மாட்டாங்க. என்னன்னு பேசுவாங்க? அது சும்மா ஒரு அன்புக்கு அடையாளமா இருக்குது அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அது ஒரு நல்ல மனுஷன் பொல்லாத மனுஷர்களுக்காக பாடுபட்டார், அது தேவனுடைய அன்பை கொஞ்சம் வெளிப்படுத்துதுன்னு சொல்லுவாங்களே ஒழிய, அந்த சிலுவையில நமக்காக பிராயச்சித்தம் செய்யப்பட்டது, நம்முடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவையில கொல்லப்பட்டார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் கள்ள உபதேசத்துக்கு முதலாவது அறிகுறி. என்ன? அன்புன்னு வாங்க. ஆனா அந்த அன்பை எதுல இருந்து விளக்க மாட்டாங்க. தேவன் நீதிபரர், அவர் நீதி உள்ளவர். மனுஷன் பாவம் செய்து கெட்டு போனான், ஆனால் அவன் மீது தேவன் அன்பா இருக்கிறபடினாலே
அந்த தண்டனையை அவன் மீது நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் அவன் மீது நிறைவேற்றுவதற்கு பதிலாக இயேசுவின் மீது அதை நிறைவேற்றி இவனுக்கு அன்பு காட்டுற இரக்கமுள்ள தேவன் என்பதை சரியாக அவர்கள் போதிப்பது கிடையாது. இரண்டாவது அடையாளம், கள்ள உபதேசம்ங்கிறதுக்கு இரண்டாவது அடையாளம், தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்பது மட்டுமல்ல, தேவன் நம்மிடத்திலும் நீதியை எதிர்பார்க்கிறார் என்பதுதான் தேவனுடைய குணம். இதை அவர்கள் சரியாக போதிப்பது கிடையாது. நம்மிடத்திலே அவருடைய நீதி கொப்பான நீதி இருக்கிறார். நம்முடைய பரிசுத்தத்தை அல்ல, நம்முடைய கிரியைகள் அல்ல. அவருடைய நீதி எவ்வளவு பெரிய நீதியா இருக்குதோ, அது எந்த தரத்தில் இருக்குதோ அதே தரத்திலே நம்முடைய நீதி இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதை அவர்கள் சரியாக போதிப்பது கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவார்கள்? நற்கிரியைகளை அதிகமாய் போதிப்பார்கள். என்ன நற்கிரியைகளை போதிப்பார்கள்? நீ நல்ல காரியத்தை செய், கூடிய மட்டுக்கும் நல்லவனாயிரு, கூடிய மட்டுக்கும் தீமை செய்யாத, அப்படி இப்படின்னு போதிப்பார்கள். இதுல நிறைய அடங்கி இருக்கு. என்னன்னா, நற்கிரியைகளை போதித்து 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 இவர்கள் கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி உயிரை விட்டதுனால நாம் மோட்சம் போறோம்னு போதிக்கிறது இல்ல. நாம் நற்கிரியைகளை செய்து கொண்டே வந்தால் நம்முடைய நற்கிரியை எல்லாம் பரலோகத்துல எழுதப்படுகிறது. ஒரு நாள் கர்த்தர் நம்ம அக்கவுண்ட பார்த்து நமக்கு ஏராளமான நற்கிரியைகள் இருந்தா சரி போன பரலோகத்துக்குள்ள நம்மள விடுவார் என்கிற மாதிரி கொண்டாந்துடுறாங்க. அதுதான் அங்க வந்து முடியாது. அது ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம். இதுல என்ன எப்படிப்பட்ட ஆட்கள் அடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது வெறும் சடங்காச்சாரம் சம்பிரதாயங்களை நம்பி இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட சபைகளில் இருந்து கொண்டு நான் ஏதோ சடங்காச்சாரம் சம்பிரதாயம் செய்யறதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிற ஒரு அதை மோட்சத்துக்கு போய்விடுவேன், தேவன் என்னை விரும்புகிறார் என்கிற ஒரு தவறான ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள. ஏதோ ஒரு சபையில் ஒரு மெம்பர்ஷிப் இருக்கிறபடினாலே நான் கிறிஸ்தவன், நான் தேவனுக்கு ஏற்றவன், நான் போய் சேர்ந்துருவேன் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அல்லது ஏதோ ஞானஸ்தானம் பெற்றதுனாலோ அல்லது ஏதோ ராபோஜனம் எடுக்கிறதுனாலோ அப்படிப்பட்ட சில சடங்காச்சாரங்களை கைப்பற்றுகிறதுனாலோ அவர்களுக்குள்ள ஒரு தவறான ஒரு ஃபால்ஸ் ஹோப், ஒரு தவறான நம்பிக்கை உண்டாகி விடுகிறது. என்ன, நான் பரவாயில்ல, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க, என்னை வந்து திடப்படுத்திட்டாங்க, எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க, எனக்கு எல்லாம் ஓகேங்க, நான் இப்ப கம்யூனியன் கூட எடுத்துட்டாங்க அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. அப்படி அவர்கள் அதை நம்பி இருக்கிறார்கள், அந்த அப்படிப்பட்ட சடங்காச்சாரங்களை நம்பி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் என்ன உணர்வதில்லை, தேவன் நீதிபரர். அது மட்டுமல்லாமல் தேவன் நம்மிடத்திலே அவரை போன்ற நீதி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்முடைய நீதி போதாது, நம்முடைய நீதி செல்லாது, என்னுடைய நற்கிரியைகளை உதவாது. நான் எவ்வளவு நற்கிரியைகளை செய்தாலும் நான் மோட்சம் போய் சேர முடியாது. என்னுடைய சர்ச் மெம்பர்ஷிப்போ அல்லது என்னுடைய ஞானஸ்தானமோ அல்லது என்னுடைய ராபோஜனமோ நான் செய்கிற பெரிய உபகாரங்களோ இவைகள் எல்லாம் என்னை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அவரை போல நீதி உள்ளவராக இருக்க வேண்டும், அவருக்கு ஒத்த பரிசுத்தம், அவருக்கு ஒத்த நீதி எனக்கு இருக்க வேண்டும் என்கிறத அவள் சரியா போதிக்கிறது. ஸ்லைட் வித்தியாசம் இருக்கும். அதுல பாருங்க, கவனிங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எங்க கள்ள நோட்டு இருக்குதுன்னு. மூன்றாவது அடையாளம், கள்ள நோட்டுக்கு மூன்றாவது அடையாளம் அது என்னவென்றால், இந்த நீதி தேவனிடத்தில் இருக்கிற நீதி, நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற நீதி கிறிஸ்து இயேசுவினால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டாயிருக்கிறது என்கிற போதனையை அவர்கள் சரியாக போதிக்கிறது கிடையாது. அதாவது கிறிஸ்து சிலுவையில மரித்ததன் மூலமாக தான் நீதி நமக்கு வருகிறது என்பதை போதிக்கிறது கிடையாது. எப்படி போதிக்கிறாங்க? ஒரு பக்கம் நற்கிரியை போதிக்கிறாங்க, நீ நற்கிரியை செய்தினா அது உனக்கு நீதியா வருதுன்றாங்க. இன்னொருத்தங்க என்ன போதிக்கிறாங்க? முதல் தரமான நாட்கள் அவர் என்ன போதிக்கிறாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? தேவன் அன்பா இருக்கிறார், நீதியை பற்றி ரொம்ப கவலைப்படாத, அவர் அன்பா இருக்கிறார், அவர் அன்பை நம்பிக்கிட்டே அவர் அன்புல எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ரெண்டும் தப்பு. தேவன் அன்பா இருக்கிறார் என்பது உண்மைதான், ஆனால் அவர் நீதியா இருக்கிறார் என்பது உண்மை. நீதியா இருப்பது மட்டுமில்லாமல் நீதியை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நம்முடைய நீதி அல்ல, அவருக்கொத்த நீதி, அவரை போன்ற நீதி உள்ளவர்களா நாம் இருக்க வேண்டும். அது மட்டும்தான் ஆண்டவருக்கு முன்பாக செல்லும், அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகையால் நம்மிடத்தில் அது இல்லாதபடினாலே அந்த நீதியை அவர் நமக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அதை நமக்கு கொடுக்கிறார் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. அதைத்தான் இங்கே 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு என்ன எண்ணம்? இன்னொரு பெரிய ஒரு தவறான எண்ணம் என்ன பாருங்க ஐயா, இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் பற்றி பாத்தீங்கன்னா இயேசு ஏதோ அப்படி தெருவா போறாரு, வியாதியஸ்தல சொஸ்தமாக்குறாரு, அன்பா 4 வார்த்தை பேசுறாரு, சிம்பிளா 4 போதனை போதிக்கிறாரு. ஆனா இந்த ரோமர்ல இருந்து ஆரம்பிச்சு பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபங்கள் எல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா அவர் போட்டு குழப்பிடுறாருங்க.
இந்த வெறும் அன்பு 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 போதித்திருந்த இயேசுவை எடுத்து இவருடைய ரத்தத்தினால் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உனக்கு கிடையாதாக்கும், சிலுவையில் இவர் பாடுபட்டது, மரணம் அடைந்தது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி அதை ரொம்ப பெருசாக்குறாரு. இந்த அன்பின் மார்க்கத்தை எடுத்து கொடூரமான ரத்தத்தின் மார்க்கமாக மாற்றி விடுகிறார் என்று சொல்லி பவுலை குற்றம் சாட்டுகிறார்கள். இதெல்லாம் பவுல் மூலமா வந்த உபதேசம். இயேசு வெறும் அன்பு 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 அவ்வளவுதான் போதிச்சாரு. அவர் இதெல்லாம் போதிச்சாரு. ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது, இதெல்லாம் இவரா போச்சாரு. இந்த பவுல போஸ்ட் தான் எடுத்து அதை ரோமர்லயும் எபேசிலையும் கலாத்தியர்லயும் அதுலயும் இதுலயும் போட்டு இந்த சிலுவையை ரொம்ப ஓவரா என்ன பண்ணிட்டாரு, டூ மச் ஆகிட்டாரு. இத எல்லாமே இதுலதான் இருக்குது. நான் கிறிஸ்துவனை விட சிலுவையில் அறையப்பட்டேன்றாரு. இத டூ மச் அப்படின்றாங்க. கிடையாது. நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் பவுல் அப்போஸ்தலன் புதுசா ஒன்னும் உபதேசம் எழுதல. அவர் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறத தான் எழுதினார். பழைய ஏற்பாட்டில் எல்லா பலிகளும் எல்லா விதமான மிருகங்கள் அங்கு கொல்லப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டதே, அதெல்லாம் இயேசுவின் ரத்தம் எப்படி சிந்தப்பட்டு நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது என்பதை எடுத்து காட்டுகிறதாக இருக்கிறது. அதைத்தான் என்ன பண்ணுகிறார் பவுல் அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டில் கொண்டு வந்து அதை விளக்கி காண்பிக்கிறார். அங்கெல்லாம் ஆடு மாடிய பலியை செலுத்தினாங்க. அந்த பலி உண்மையாகவே நம்முடைய பாவத்தை போக்குகிற பலி கிடையாது. அந்த பலியெல்லாம் என்ன சொன்னிச்சு, அந்த ரத்தம் எல்லாம் இந்த ரத்தம் போதாது, உனக்கு வேற ரத்தம் வருது, விலையேற பெற்ற இயேசுவினுடைய ரத்தம் உன்னுடைய பாவங்களை சுத்திகரித்து கழுவும் என்று அவைகள் அறிவித்துக் கொண்டே இருந்தது. அதை தான் பவுல் அப்போஸ்தலன் நிருபங்களில் விளக்குகிறார். அவர் ஒன்னும் புதுசா ஒரு மார்க்கத்தை உண்டாக்கிடல. அன்பு அன்புன்னு பேசிட்டு இருந்த இயேசுடைய உபதேசம் எடுத்து பெரிய குழப்பி அது பெரிய ரத்தமும் பலியும் அப்படின்னு ஆக்கிடல. அவர் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு முழுக்க இருந்ததை புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து மரித்து ரத்தம் சிந்தி மரித்து ஜீவனை விட்டு உயிர் தெழுந்த பிறகு இந்த பழைய ஏற்பாட்டு காரியங்களை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அவர் விளக்கி சொல்லுகிறார். அவ்வளவுதான். இன்னும் கேட்டால் இந்த நிருபங்கள், பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபங்கள் தான் முதலாவது எழுதப்பட்டது புதிய ஏற்பாட்டில். மற்ற காஸ்பல்ஸ் சுவிசேஷங்கள்லாம் பின்னால் எழுதப்பட்டது. இயேசு மரித்து உயிர் தெழுந்த உடனே பவுல் அப்போஸ்தலன் போய் அவர் ரட்சிக்கப்படுறார். கொஞ்ச நாட்கள்ல ரட்சிக்கப்பட்டு அவர் போய் உலகம் எல்லாம் பிரசங்கம் பண்றார். என்ன பிரசங்கம் பண்றார்? இந்த பழைய ஏற்பாட்டு பூரா இப்படி சொல்லிட்டே வந்தார் ஆண்டவர். அது நிறைவேறிடுச்சு. போய் இயேசு வந்துட்டாரு. அந்த பலிகள்ல இயேசுவை சுட்டி காண்பித்தது. அவர் வந்து விட்டார், அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது, நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு, நமக்கு ரட்சிப்பு உண்டு, நமக்கு நீதி உண்டு என்று பிரசங்கித்துட்டு வர்றார். அப்படி பிரசங்கித்துட்டே வந்து ரொம்ப நாள் பிரசங்கித்த பிறகு இப்போ சில மக்கள் வந்து இயேசுக்கு என்ன நடந்தது, அவர் எப்படி உலகத்தில் வந்து வாழ்ந்தார், எப்படி ஊழியம் செய்தார், எப்படி பாடுபட்டார், எப்படி ஜீவனை விட்டார் என்று தெரியாத ஆட்கள் வருகிற காலமா இருந்தது. அவர்களுக்காக சுவிசேஷம் பிறகு எழுதப்பட்டது. சுவிசேஷம் எழுதப்பட்டது நோக்கமே வேற. அது எழுதப்பட்டது நோக்கம் என்ன, இயேசு எப்படி பிறந்தார், உலகத்திலே எப்படி வாழ்ந்தார், எப்படி பாடுபட்டார், மரித்தார், உயிர் தெழுந்தார், இதை மட்டும் விளக்குறதுக்கு சுவிசேஷம் எழுதினார்கள். ஏனென்றால் அதை தெரியாத தலைமுறைகள் வந்து கொண்டிருந்தது பல வருஷங்களுக்கு பிறகு. அதற்காக எழுதப்பட்டது. நிருபங்கள் எதற்காக எழுதப்பட்டது? சிலுவையிலே நடந்த அந்த காரியத்தை நமக்கு அது எப்படி அது பொருந்துகிறது என்பதை விளக்கி காண்பிக்கும்படியாக நிருபங்கள் எழுதப்பட்டது. ஆகையால் அதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் இந்த புதுசா உண்டாகின உபதேசம் அல்ல. இது எப்பொழுதுமே இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து அது இருந்து வந்ததுதான். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது தேவனுடைய நியதி. பவுல் அப்போஸ்தலன் அதுல இருந்து விளக்குகிறார். எந்த மனுஷனும் நீதிமான் இல்லை, யாரும் யோகியன் கிடையாது, எல்லாரும் இயேசுவின் மூலமாக தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விளக்குவது சரிதான். இப்பொழுது அடுத்த காரியம், நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாமல் பழைய ஏற்பாட்டிலே நான் ஏற்கனவே நிறைய விளக்கிட்டேன். பழைய ஏற்பாட்டிலே என்ன எண்ணம் அவர்களுக்கு, யூதர்கள் மத்தியிலே தேவ நீதி வந்து நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் வருகிறது என்று, நியாயப்பிரமாணம் நீதியை கொண்டு வருகிறது நினைச்சிட்டு இருந்தாங்க. கிடையாது. நியாயப்பிரமாணம் இல்லாத தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக அது வெளியாக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் அதுதான் போதிக்கப்பட்டு வந்தது. பழைய ஏற்பாடு முழுவதும் சிலர் நினைச்சுக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனைங்க, இப்போ வந்து வேற மாதிரிங்க. அது கிடையாது. 10 கற்பனையிலும் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா காரியங்களையும் என்ன போதித்துக் கொண்டு வந்தார்கள்? நியாயப்பிரமாணத்தினால தேவநீதி உண்டாக முடியாது என்பதை போதித்துக் கொண்டு வந்தார்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், 10 கற்பனையை மனுஷன் செய்து அதன் மூலமாக பிழைக்கும்படியாக, நீதிமான் ஆகும்படியாக 10 கற்பனை கொடுக்கப்படவில்லை. அதை யாரும் செய்ய முடியாது, செய்ததும் கிடையாது. 10 கற்பனைகளை நிறைவேற்றினது ஒரு மனுஷனும் கிடையாது. அப்ப எதுக்கு கொடுக்கப்பட்டது? மனுஷன் எல்லாரும் குற்றவாளிகளா இருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்காக, அவனுடைய பாவத்தை வெளிப்படுத்துவதற்காக தான் 10 கற்பனை கொடுக்கப்பட்டது. இந்த 10 கற்பனையை கொடுத்த ஆண்டவர் தான் என்ன பண்ணாரு? பலிக்கு ஆடையும் கொடுத்தார். நான் சொன்ன இல்லையா, போன வாரம் கதை சொன்ன, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது?
ஒரு பிரசங்கியார் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது ஒரு யூதர் வந்து ஒரு கேள்வி கேட்டாராம், மடக்கலாம் பிரசங்கியார். இந்த பிரசங்கியார் அப்பதான் பிரசங்கம் பண்ணி முடிச்சிருக்காரு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ரட்சிப்பு, வேற வழியில கிடையாதுன்னு. உடனே இந்த ஒரு யூதர், இவருக்கு ரொம்ப கோபம், இவங்க இயேசு விசுவாசிக்கிறது இல்ல, நேரா வந்தாராம். அது எப்படி நீங்க இப்படி சொல்லலாம், நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. கேட்டாராம், என்ன கேள்வி? மோசே பரலோகம் போனாரா இல்லையான்னாராம். இந்த பிரசங்கியார் சொன்னாரா, போனாரு. பரவாயில்ல, நீ ரொம்ப நேரோ மைண்டட் ஆள் கிடையாது, கொஞ்சம் விசாலமான மனசு உனக்கு இருக்குது. இயேசு வர்றதுக்கு முன்னாலே மோசே பிறந்து வாழ்ந்து செத்துட்டாரு, நீ அவர் பரலோகம் போனாருன்னு சொல்லுகிற, அப்ப பரவாயில்ல ஒத்துக்கொள்ளுகிற, இயேசு அல்லாமல் பரலோகம் போக முடியும் என்று நீங்க ஒத்துக்கிட்டீங்க பிரசங்கியாரே, நல்லதுன்னாராம். பிரசங்கியார் சொன்னாராம், இல்லங்க மோசே பரலோகம் போனாருன்னு நான் நம்புறேன், ஆனா ஒண்ணு சொல்லுங்கன்னாராம். இந்த பிரசங்கியார் அவரை கேட்டாராம், எப்படி பரலோகம் போனாருன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னாராம். அவர் சொன்னாராம், இதனையா ரொம்ப சுலபம், எப்படி போனாருன்னா 10 கற்பனை அவர் தான் கொண்டு வந்தாரு, தேவன் அவர்கிட்ட தான் கொடுத்தாரு, எல்லாருக்கும் இவர் தான் கொடுத்தாரு, அந்த 10 கற்பனையின்படி வாழ்ந்ததுனால அவர் பரலோகம் போய் சேர்ந்தாருன்னாராம். இவர் சொன்னாராம், அங்கதான் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம், 10 கற்பனையின்படி மோசே வாழ்ந்ததுனால பரலோகம் போல, மோசேயினுடைய தம்பி ஆரோன் 10 கற்பனை செய்ததன் மூலமாக பரலோகம் போகவில்லை என்று சொன்னாராம், இல்லையா? அப்ப பாருங்க, நியாய பிரமாணம் இல்லாமல் வர்ற தேவநீதி தான் பழைய ஏற்பாடு முழுக்க போதிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் வேற ஒண்ணும் கிடையாது, இதேதான், இதே நீதி தான். இது போகும் அருமையாக நிரூபித்து காண்பிப்போம். பழைய ஏற்பாட்டு முழுக்க நியாய பிரமாணம் நீதியை கொண்டு வருகிறது என்று போதிக்கவே இல்லை. நியாய பிரமாணம் இல்லாம தான் நீதி உண்டாகிறது என்பதை திட்டவட்டமாக பழைய ஏற்பாட்டில் போதித்துக் கொண்டு வருகிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அது திட்டவட்டமாக விளங்கும். அந்த நியாயப்பிரமாணம் இல்லாமல் வருகிற தேவ நீதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நியாயப்பிரமாணத்திலே நியாயப்பிரமாணம் அதை குறித்து சாட்சியிடுகிறதாம். எதை குறித்து? நியாயப்பிரமாணம் இல்லாமல் வருகிற தேவநீதியை குறித்து நியாயப்பிரமாணம் சாட்சியிடுகிறது. நியாயப்பிரமாணம்னா என்ன? முக்கியமா இந்த முதல் 5 புஸ்தகங்கள், வேதத்தின் முதல் 5 புஸ்தகங்கள், அது எதை குறித்து சாட்சியிடுதான்? தேவனுடைய நீதி நியாயப்பிரமாணத்தினால் வரல, நியாயப்பிரமாணம் இல்லாம தான் தேவ நீதி வந்து மனுஷனுக்கு கிடைக்கிறது என்பதை குறித்து இந்த புத்தகங்கள் சாட்சியிடுகிறதாம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் ஆகிய 5 புத்தகங்களும் யூதர்கள் ரொம்ப விரும்பி படிப்பாங்க. அந்த 5 புத்தகங்களையும் மனப்பாடம் பண்ற ஆளுங்க. இந்த 5 புத்தகங்களுக்கு விரோதமா எவனாவது பேசினா ரொம்ப ஒத்துக்கவே மாட்டாங்க, கல்லெறிஞ்சு ஒண்ணு போடுவாங்க யூதர்கள், அவ்வளவு வெறி அவர்களுக்கு. அந்த 5 புத்தகம்னா அடே அப்பா நியாயப்பிரமாண புத்தகங்கள், இதை செய்யறதுனாலதான் மனுஷன் பிழைக்கிறான், இதை செய்தாதான் உண்டு, இதை செய்தா நாம் நீதிமானா இருப்போன்ற விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. அவர்களை பார்த்து சொல்றாரு, அந்த நியாயப்பிரமாணம் இதை குறித்து சாட்சியிடுகிறது. எதை குறித்து? நியாயப்பிரமாணம் இல்லாம தான் தேவனுடைய நீதி மனுஷனுக்கு வந்து கிடைக்கிறது என்கிறது. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் நீ விரும்பி படிக்கிற புத்தகம் ஒவ்வொரு பக்கத்திலேயும் அதைத்தான் சொல்லுகிறது என்று சொன்னார். எங்க சொல்லி இருக்குது? ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமத்துல எங்க நியாயப்பிரமாணம் இல்லாம தான் நீதி கிடைக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறது? எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அது வந்து நியாயப்பிரமாணத்தின் மூலமா தான் நீதி கிடைக்குதுன்னு. இவர் சொல்றார், கிடையாது, அங்க எல்லாம் என்ன பிரசங்கிக்கப்படுகிறது? நியாயப்பிரமாணம் இல்லாம தான் நீதி கிடைக்கப்படுகிறது என்று. எப்படி? முதல்ல பாருங்க, தேவன் மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கின பிறகு மனுஷன் எங்க இருந்து எடுத்தார்? அவனுடைய விழாவில இருந்து எடுத்தார். நிறைய பேர் நினைக்கிறாங்க மனுஷன் உண்டாக்க மறந்துட்டார் ஆண்டவர், அம்மா மார மறந்துட்டாரு. பாருங்க எவ்வளவு முன் யோசனையா எல்லாம் பண்ண ஆண்டவர். எல்லாத்தையும் மனுஷனுக்கு உண்டாக்கி கடைசி அவனை உண்டாக்குனாராம். வந்த பிறகு எல்லாம் இருந்தது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் மறந்துட்டார். எதை மறந்துட்டாரு? மனுஷனுக்கு ஒரு பெண் தேவைன்ற, பெண் துணை தேவை என்பதை மறந்து விட்டு அப்படியே உண்டாக்கிட்டார் பாருங்க. அப்புறம் கடைசியில திரும்ப உண்டாக்குனாரு. ஓஹோ நம்ம பெரிய தப்பு பண்றோம். கிடையாது, மனுஷனை உண்டாக்குனப்பவே உள்ளே வச்சுட்டாரு. பெண்ணை எங்க வச்சுட்டாரு? உள்ளே வச்சுட்டாரு. அங்கே பத்திரமா இருக்கட்டும், அப்புறம் எடுத்து கொடுக்குறாரு. மனுஷன் இந்த உலகத்துல வந்த போது அவனுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு உலகத்துல எல்லாம் இருந்தது மட்டுமல்ல, அவனுக்கு வேண்டிய பெண் துணை மனைவி அவளும் எங்க இருக்கிறா? உள்ள ரெடிமேட் எல்லாம் ரெடியா இருக்குது. ஆண்டவர் அனுப்பும் போதே கூட அதை அனுப்பிச்சிட்டாரு. இவன் நினைச்சிட்டு இருக்கான், பாத்தியா ஆடு மாடு எல்லாம் ஜத ஜதையா போகுது, இந்த நாய்க்கு ஒரு ஜதை இருக்குது, மாட்டுக்கு ஒரு ஜதை இருக்குது, பன்னி கூட ஒரு ஜதை இருக்குது, எனக்கோ ஒண்ணும் இல்ல. ஒருத்தர் சொல்றாரு, அவன் எல்லாத்தையும் பேரெடு சார் ஆண்டவர், எல்லா மிருகத்தையும் லைன்ல நிறுத்தி எல்லாத்துக்கும் பேரெடுப்பான, எல்லாத்தது ஜத ஜதையா போதான் கையை கோத்துக்கிட்டு. இவருக்கு மனுஷனுக்கு பார்த்தோன்னா ஒரே ஏக்கம் ஆயிடுச்சு. ஆண்டவரே, இந்த ஆடு மாடு மிருகங்களுக்கு கூட ஜதையை உண்டாக்கினீர், எனக்கு ஒரு ஜதை கிடையாதா? என்ன மட்டும் தனியா உண்டாக்குனீர். ஒரு ஏக்கம் வந்துருச்சான். ஏக்கம் வந்தோன்னு ஆண்டவர், அடடா நான் கூட மறந்துட்டேன்ப்பா, பாரு நான் எவ்வளவு சர்வ ஞானி நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு கூட கொஞ்சம் மறதி எல்லாம் இருக்குது, பரவாயில்ல
இப்ப ஒண்ணு கெட்டு போல நான் உனக்கு செய்து கொடுத்துறேன்னு சொல்ல கிடையாது. ஆண்டவர் சர்வஞானினா சர்வஞானி, எதையுமே மறக்க முடியாது, எதையும் விடுறவர் கிடையாது. அவனை உண்டாக்குன போதே அவனுக்கு வேண்டிய துணையை உள்ள வச்சு உண்டாக்கிட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு என்ன துணை வேணும்னு ஆண்டவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். நம்புறீங்களா? அதனாலதான் பதறக்கூடாது, உலகத்தார் மாதிரி இருக்கக்கூடாது. ஐயோ மாப்பிள்ளை கிடைக்கலைங்க, பொண்ணு கிடைக்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்காரு. நமக்கு சும்மா இந்த உலகத்துல இருக்கிற ஆட்கள் மாதிரி அதையும் எதையும் பண்ணிட்டு அப்படி பேசக்கூடாது. நம்ம ஆண்டவர் யாருன்னு அறிந்து வைத்திருக்கிறோம். நீங்க என்னைக்கு உலகத்துல வந்தீங்களோ அன்னைக்கே ரெடிங்க. ஏற்கனவே ஆண்டவர் தயார் பண்ணி வச்சிட்டார். ஆதாம் என்ன போய் உலகெல்லாம் தேடான எனக்கு கொஞ்சம் பொண்ணு பார்த்து கொடுங்கன்னு கிடையாது. அவன் பேசாம இருந்தான். அவனுக்கே தெரியல, இவனை தூக்கம் போட்டு ஆண்டவர் உள்ள இருந்து ஒரு விலா எலும்பு எடுத்து அவனுக்கு அந்த விலா எலும்புல இருந்து ஒரு பெண்ணை உண்டாக்குனாரா. முன்ன கொண்டாந்து நிறுத்தார். பெண்ணை கொண்டாந்து ஆண்டவர் முன்னால் நிறுத்தின உடனே என்ன சொல்றான்? ஐயோ ஆண்டவரே, இது யார் ஆண்டவரே, எனக்கு நான் பார்த்ததே இல்லையே, புதுசா இருக்குது, ஆளே வேற மாதிரி இருக்கு, இது எங்க பிடிச்சிது, வேற ஏதாவது சந்திர மண்டலத்துல இருந்து கொண்டு வந்து கேட்டான். கிடையாது. அவன் சொன்னான், ஓ இவளின் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புமா இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு வார்த்தையில என்னுடைய பாஷையில சொல்ல போனா, ஆஹா இவளை எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு உள்ளவள் இருந்தால், என்னுடைய மாம்சத்தின் மாம்சமா இருந்தால், எலும்புல எலும்பாக இருந்தா, ஏற்கனவே உள்ள இருந்தவதான் எனக்கு தெரியும். இப்ப என்ன பண்ணிட்டா? வெளியே வந்து நிற்கிற, நீ வெளியே கொண்டு வந்திருக்கிறீர். அந்த ஆதாமுடைய விலா எலும்புல இருந்து பெண்ணை ஆண்டவர் எடுத்த போது அது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், கிறிஸ்துவனுடைய குத்தப்பட்ட விலாவில் இருந்து இன்றைக்கு நாம் உண்டாயிருக்கிறோம். நாம் தான் கிறிஸ்துவனுடைய மனவாட்டிகளாயிருக்கிறோம். அவரோடு திருமணம் செய்து வைக்கப்பட இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இங்கிருந்து எடுத்தார் நம்மள. எங்கிருந்து? சிலுவையில இயேசுவை போய் குத்தினார்கள் ஈட்டினாலே. அப்ப குத்தப்பட்ட போது அங்கிருந்து பீரிட்டு வந்த ரத்தமும் அவர் பட்ட பாடுகளும் அங்கே அவர் விட்ட ஜீவனும் நம்மை இன்றைக்கு தேவன் முன்பாக நிறுத்தி தேவனுடைய பிள்ளைகள் என்பது மட்டுமல்லாமல் நம்மை அவருடைய மனவாட்டிகளாய் கொண்டு வந்திருக்கிறது. அதுதான் தேவன் செய்த காரியம். முதல் பக்கத்திலே எழுதி வச்சிட்டார். எங்க? மனுஷ உண்டாக்குறதுலயே எப்படி ஆண்டவர் தமக்கென்று மனுஷர்களுக்கென்று ரட்சிப்பை உண்டாக்குவார் என்பதை வெளிப்படுத்தி விட்டார். இயேசுடைய குத்தப்பட்ட விழாவில் இருந்தா வந்தோம் நாம். அங்கிருந்து எடுக்கப்பட்டவர்கள். அவன் பாவம் செய்த பிறகு ஓடி ஒளிந்தான். 2 பேரும் ஓடி போய் ஒளிஞ்சாங்க. 2 பேரும் ஓடி தேடி கொண்டு வந்து கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சு கொண்டு வந்து என்னப்பான்னு விசாரிச்சு எல்லாம் பண்ணா, எல்லாம் அத்தி இலையை போட்டு அங்க ஃப்ராக்கும் பேண்ட்டும் தச்சு போட்டுட்டு நிக்கிறாங்க. இந்த அத்தி இலையை பார்த்த உடனே ஆண்டவர் சொன்னாரு, இது ஆகுமாயா உனக்கு? உட்கார்ந்தாலே கிழிஞ்சிருமே, இது எதுக்குன்னு சொல்லி கொண்டு வந்து, இது உனக்கு சரிபடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு தோலினால் ஆடையை உண்டு பண்ணினார் வேதம் சொல்லுது. எதனால உண்டு பண்ணாரா? நான் சொல்லுகிறேன் கேளுங்க. மறுபடியும் ஆதியாகமம் புஸ்தகத்திலே அங்கே இயேசுவுடைய சிலுவை பாடுகள், மரணம், ரத்தம் சிந்தது எல்லாம் அங்கே வெளிப்பட்டது. எங்க? நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவனுடைய நீதி வெளிப்பட்டது. ஆதாமுக்கு ஏவாள ஆண்டவர் பாவம் செய்த உடனே ஆல்ரைட் நீ பாவம் செய்துட்ட, நீ இப்ப நீதி வேணுமா உனக்கு, புடி 10 கற்பனை கொடுத்தாரா? கிடையாது. அதுக்கப்புறம் 100கணக்கான ஆண்டுகள் பொறுத்துதான் 10 கற்பனை வந்தது. பாவம் செய்த மனுஷனை நியாயப்பிரமாணம் இல்லாமல் ஆண்டவருடைய பாவத்தை மூடினாரு. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி ஒன்று இருக்கிறது. அதுதான் முதல்ல இருந்து போதிக்கப்படுகிறது. மனுஷன் 10 கற்பனையை கை கொண்டு அதன் மூலமா நீதிமான் ஆக்கப்பட வேண்டும் என்று எங்கேயும் வேத வசனத்தில் போதிக்கப்படவே இல்லை. நியாயப்பிரமாணம் இல்லாமல் அவருடைய ரத்தத்தினாலே, 10 கற்பனையாலே அல்ல, ஆரோன் செலுத்தின பலிகளினாலே மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான் என்பதை திட்டவட்டமாக வேதம் முழுவதும் போதிக்கிறது. தோலினால் உடைய எப்படி உண்டாக்குனாரு? தோலுங்க திடீர்னு பரலோகத்துல இருந்தா கொண்டாந்தாரு? கிடையாது. லோக்கல் தோல் தான் அது. அங்க இருக்கிற ஒரு ஆட்டையோ மாட்டையோ எடுத்து அதை அடித்து அதனுடைய தோலை உரித்து மனுஷனுக்கு என்று ஒரு ஆடையை உண்டாக்கி இருக்க வேண்டும். அன்றைக்கு தான் முதல் கொலையை மனுஷன் பார்க்கிறான். முதல் சாவு ஏதேன் தோட்டத்தில் முதல் சாவு. ஒரு மிருகம் மனுஷனுடைய பாவத்திற்காக அங்கே கொல்லப்படுகிறது. அவனுடைய மனசுல ஒரு சத்தியம் வந்து விளங்குகிறது. என்ன? பாவத்தின் சபலம் மரணம். பாவம் செய்தா ஒண்ணு நான் சாகணும், இல்ல எனக்கு பதிலா வேற யாராவது சாகணும், இல்லன்னா பாவத்துக்கு நிவாரணமே கிடையாது. இவனுடைய பாவத்திற்காக ஒரு பாவமும் செய்யாத ஒரு மிருகம் அந்த ஏதேன் தோட்டத்தில் சாவதை மனுஷன் அன்றைக்கு கண்டான். என்னது? நியாய பிரமாணம் இல்லாமல் தேவநீதி. மனுஷன் செய்த கிரியினாலே அவனை பாவத்தை மூடினாரு? கிடையாது.
அவர் கொடுத்த அந்த தோல் நாடை அதை வச்சு மூடினார். ஆண்டவர் தான் முதல்ல இருந்து செய்துட்டு இருக்காரு, மனுஷன் யாரும் செய்யல. பிறகு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, இப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம் இல்லையா, மேசியா இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த தினத்தை நினைவாக 25ஆம் தேதி கொண்டாட போறோம். எல்லாம் ரொம்ப பிஸியா கொண்டாடிட்டு இருப்பாங்க, விஷயத்தை மறந்துடுவாங்க. லட்டு அதிரசம் எல்லாம் இருக்கும், கேக் இருக்கும், மரம் இருக்கும், லைட் இருக்கும், பிரியாணி இருக்கும், வான்கோழி கூட இருக்கும். ஆனால் விஷயம் என்ன, அதை நிறைய பேருக்கு விளங்குறதே கிடையாது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே, நான் முதல் அதிகாரத்திலிருந்து சொல்லிட்டு வர்றேன் எப்படி ஆண்டவர் பண்ணிட்டு வர்றாருன்னு. முதல் அதிகாரத்திலிருந்து என்னத்தை போதிக்கிறாரு? நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி. முதல் அதிகாரத்தில் நியாயப்பிரமாணம் வரல, நியாயப்பிரமாணம் மோசே வந்த பிறகுதான் வந்தது. யாத்திராமத்துல தான் நியாயப்பிரமாணம் வருது. அங்கெல்லாம் நியாயப்பிரமாணமே கிடையாது. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அது எப்பவுமே அதுதான் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் வந்தது இல்ல, அது பழைய ஏற்பாட்டில் போதிக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்படுகிறது, அவ்வளவுதான். வேற நீதியே கிடையாது. நீதியை குறித்து இதுவரை நாம் கேட்டுறாத ஒண்ணும் போதிக்க போறது 2-3 வாரத்தில், வருகிற வாரத்தில் இதை அறிஞ்சு புரிஞ்சுக்கிட்டா ஆளே மாறிடுவோம். விசுவாசினா அப்படிதான் இருக்கும். நீதியை குறித்த போதனை தான் என் வாழ்நாளிலேயே நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான போதனைகள் ஒன்று நீதியை குறித்த போதனை தான். ஹூ வி ஆர் இன் கிரைஸ்ட் என்ற போதனை இல்லை இங்க போதித்திருக்கிறாத. இன்னும் அதை விட நான் அதிகமாக இப்போது போதிக்க போகிறேன். இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்தும் 4ஆம் அதிகாரத்திலிருந்தும் பழைய ஏற்பாடு முழுக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் நீதி, நம்முடைய கிரியைகள் இல்லாமல் வருகிற நீதி, நம்முடைய முயற்சி இல்லாமல் வருகிற நீதி, நம்முடைய நற்கிரியைகள் இல்லாமல் வருகிற நீதி, நம்முடைய புண்ணியங்கள் இல்லாமல் வருகிற நீதி தான் புதிய நியாயப்பிரமாண புஸ்தகம் முழுவதிலும் போதிக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆதியாகமத்தில் வரப்போர் இயேசுவை குறித்த முதல் வாக்குத்தத்தம், அங்கே நேரடியான வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? தேவன் பிசாசை பார்த்து சொல்லுகிறார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். ஸ்திரீயின் வித்தின் வேற எங்கேயும் கிடையாது, அந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. புருஷனின் வித்து தான் சாதாரணமா சொல்லணும். வித்து என்பது புருஷனுடையது தான், ஸ்திரீயின் வித்தின் சாதாரணம் சொல்லப்படக்கூடாது. இந்த ஒரு இடத்துல மட்டும் ஸ்திரீயின் வித்தின் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வேதத்தின் முதல் பக்கங்களிலேயே கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்பது அங்கேயே சொல்லப்பட்டு விட்டது. அவங்களுக்கு விளங்குச்சா என்னன்னு தெரியல. ஆண்டவர் சொல்லிட்டார் எப்படி பிறப்பார், மனுஷனுடைய உதவினால் அல்ல, ஸ்திரீயின் வித்து, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையாக்குவேன். அவன் அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அப்படி குதுங்காலை நசுக்குவாய். இவன் அவர் தலையை நசுக்கினார், இவன் குதிங்கால நசுக்கினார். சிலுவையில் நடந்தது அதுதான். இயேசு வருகிறார் மட்டும் அல்ல, கன்னியின் வயிற்றில் பிறக்கிறார் என்றது மட்டும் அல்ல, எப்படி சிலுவையில பிசாசை வெற்றி சிறந்து பாவத்திலே ஜனங்களை இவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், அதிலிருந்து ஜனங்களை எப்படி விடுதலை ஆக்குவார், இவனுடைய தலையை எப்படி நசுக்குவார் என்பதையும் ஒரே வசனத்தில் அவ்வளத்தையும் சொல்லிட்டாரு. என்னென்ன, ஒரு ஆள் வரப்போறாரு, கன்னியின் வயிற்றுல பிறக்க போறாரு, பிசாசை எதிர்த்து போராடி ஜெயிக்க போறாரு, அவனுடைய தலையை நசுக்க போறார் ஒரே வசனம். அதனாலதான் வேதத்தை அற்புதமா நான் நினைக்கிறேன். வேதம் அற்புதமான ஒரு வேதம். இதை படிக்க படிக்க இது போல ஒரு ஞானம் உலகத்துல கிடையவே கிடையாது. சொன்னாரு, சொன்னப்ப ஆதாம் ஏவாளும் கேட்டுட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அடுத்த அதிகாரத்துல 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம், ஏவாளுக்கு முதல் குழந்தை பிறந்தது, காயின். பிறந்தவுடன் அவன் என்ன சொல்லுகிறான், இதோ நான் தேவனிடத்திலிருந்து ஒரு தேவனிடத்தில் எப்படி சொல்லி இருக்காங்க, 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். பாருங்க, இந்த வசனம் தமிழ்ல இன்னும் கொஞ்ச நாள் கொடுங்க, தமிழ்ல அப்படியே படிச்சிடறேன். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன், பிள்ளையை பெற்றேன். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். மனுஷனை பெற்றேன், பிள்ளைதான் பெற்றிருக்கா. ஆனா என்ன சொல்றா, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். என்ன சொல்லுகிறா, இப்பதான் கேட்டு முடிச்சது. என்ன கேட்டு முடிச்சாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான். ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் சொல்ல போது ஏவாள் கேட்டு இருந்திருக்கணும் ஒருவேளை, அல்லது அந்த சொல்லப்பட்ட காரியங்களை அறிந்திருக்கணும். அவளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, நம் மூலமா வரப்போகிற ஒருவர் தான் பிசாசின் தலையை நசுக்க, நம்ம ஏமாத்தி நம்ம வஞ்சித்து போட்ட இந்த பிசாசு நம் மூலமாய் பிறக்கிற ஒருவன் மூலமாக மேற்கொள்ளப்படுவான். அது அவளோட அவள் எதிர்பார்த்தாள். முதல் குழந்தை பிறந்த உடனே, ஆண்டவரே 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொன்னீரே, வித்துக்கு என் வித்துக்கும் அவனுடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று, தலையை நசுக்குவான் சொன்னீரே, அப்பேற்பட்ட ஆள் பிறந்து விட்டான். நான் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லுகிறார். தப்பு.
இந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஆள், இவன் தான் முதல் மர்டரர். அவ எதிர்பார்த்தா இந்த மனுஷன் தான் இருக்கான். இவன் போய் பிசாசின் தலையை நசுக்கிறதுக்கு பதிலா தன் கூட பிறந்த சகோதரனுடைய தலையை நசுக்கி அவனை கொண்டு வந்தான். இவன் பிசாசின் போலவே சுவாபம் உள்ளவனாக இருந்தான் என்று வேதத்தில் அது முதற்கொண்டு சரித்திரத்தில் பார்த்தால், வேதத்தில் சரித்திரத்தில் பார்த்தால் பக்கம் பக்கமாக பிரட்டி பாருங்கள். ஆதியாகவும் யாத்திராவும் லேவியராகவும் எண்ணாவும் வரிசை வாசிட்டே வாங்க. அப்பப்ப பாத்தீங்கன்னா சரித்திரத்துல பெரிய பெரிய தேவனுடைய மனுஷர்கள் மத்தியில் இந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு ஸ்திரீயின் மூலமாக ஒருவன் பிறப்பான், அவன் மூலமாக பிசாசின் தலை நசுக்கப்படும். ஒரே அப்படிப்பட்ட ஒரு நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தது. எல்லாரை விட யார் எதிர்பார்த்ததுன்னா பிசாசு தான் ரொம்ப எதிர்பார்த்தான். ஏன்னா அவன்கிட்ட தானே சொன்னார் ஆண்டவர், ஸ்திரீயின் வித்திற்கும் உன் வித்துக்கும் பகைய அவர் உன் தலையை நசுக்குவார்னு அவனுக்கு ஒரே பயம். உலகம் முழுவதும் சுற்றி திரியறான் அவன், எங்க பிறந்துட போறாரு அவருன்னு. எல்லா ஸ்திரீயும் கண்டுபிடிப்பா, யார் யாரெல்லாம் குழந்தை பிறக்கிற ஸ்டேஜ்ல இருக்காங்களா கண்டுபிடி, யார் யாரெல்லாம் நல்ல கர்த்தருக்குள்ள இருக்காங்க கண்டுபிடி. ஆபிரகாம் மாதிரி ஆளை பார்த்தான், அவனுக்கு ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு குழந்தைய வேணான்னு எடுத்து மூடிட்டான். குழந்தைய கொடுத்துறாது, இவனை விட்டா இவன் ஒருவேளை இவன் மூலமா பிறக்கும் அது குழந்தை. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஆமா உன் மூலமா பிறக்க வாக்கு தத்தத்தின் பிள்ளை பிறக்கும். இது வேற விதம். வாக்கு தத்தத்தின் பிள்ளை பிறந்து அந்த சந்ததியில இயேசு பின்னால வருவார். பிசாசுக்கு இது புரியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையறான், பயந்து திரியறான். ஐயோ ஸ்திரீயின் வித்தின் மூலமா வரப்போகுது, என் தலையை நசுக்க போகுது, கண்டுபிடிச்சே ஆகணும், கொன்னே ஆகணும்னு. ஆகையால் தான் பார்வோன் மோசே பிறந்த நாட்களிலே அப்படி ஆண் பிள்ளைகளை கொல்லும்படியாய் திட்டம் போட்டது. இயேசு பிறந்த பிறகும் 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் ஏரோது ராஜா அங்கே கொல்ல சொன்னது அதனுடைய காரணமா தான். எல்லாத்துக்கு பின்னால பிசாசு இருக்கிறான். பிசாசுனுடைய பயம் தான் இப்படிப்பட்ட காரியங்களை சரித்திரத்திலே நடக்க வைத்தது. இருக்கிறீங்களா? கிறிஸ்துமஸ் டைம்ல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பிசாசு தேடி 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 கடைசியில ஆண்டவர் கரெக்டா காப்பாத்தி, கரெக்டா பிறக்க வச்சு, கரெக்டா கொண்டாந்து சிலுவையில் இவரை ஏற்றி இவருடைய ரத்தத்தை சிந்த வைத்து நமக்காக இவ்வளவு பெரிய திட்டம் போட்டு இவ்வளவு அழகா அதை நிறைவேற்றி, கரெக்ட் திட்டம் போடுறது பெரிய காரியம், அதை நிறைவேற்றி முடித்து ஜெயத்தை எடுத்து இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பிசாசின் பிடியிலிருந்து விடுபட்டு நாம் இன்றைக்கு ஜெயம் பெற்றவர்களாக இருக்க முடிகிறது. ஆபிரகாம் ஈசாக்க அங்க பலியிட போனப்போ அப்படிதான். ஈசாக்க பலியிட போனப்ப ஈசாக்க நீ பலியிடாதப்பா வேணான்னு நிறுத்திட்டார் ஆண்டவர். இவன் போகும்போதே சொல்லிட்டு போனான், நீங்க எல்லாம் இங்க இருங்க, வேலைக்காரனை பார்த்து சொன்னா, நீ எல்லாம் மலவாடி வாரத்திலே இரு, நான் என்று குமாரன் போய் அங்க கத்தரை தொழுது கொண்டு பலியிட்டு விட்டு திரும்பி வருவோம். எப்படி திரும்பி வருவோம்னு எதிர்பார்த்தான்? 2 பேரும் போறாங்க மேல, ஆண்டவர் சொல்லிட்டாரு உன் குமாரனை பலியிடுன்னு. எப்படி திரும்ப வருவோம்னு எதிர்பார்த்தான்? அவனுக்கு தெரியும் ஆண்டவர் ஈசாக்கு அப்படியே விட்டுற மாட்டார், நான் கொன்னு அவனை எரித்து அவனுடைய தகன பலியாய் அவனை செலுத்தி அவன் சாம்பல் ஆனாலும் கூட அந்த சாம்பல் இருந்து மறுபடியும் ஈசாக்கை தேவன் எழுப்புவார் என்கிற ஒரு விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தது. ஏன்? இந்த ஈசாக்கின் மூலமா தானே சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேணும், அதுக்காக தானே தேவன் கொடுத்தார். அப்புறம் எப்படி கொல்வார் இவனை? திருப்பியும் கண்டிப்பா தருவார் என்பதை நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அதன் மூலமா போனான். அங்க போய் கத்தி எடுத்து கொல்றதுக்கு நீட்டுறான். ஆண்டவர் சொல்ற நிறுத்துன்னு. அங்க பார்த்தா ஒரு ஆள் அங்க காட்டுல மாட்டிக்கிட்டு இருக்கு ரெடியா. ஆண்டவர் ரெடியா அதை மாட்டை வச்சு ரெடியா வச்சிருக்காரு. இவன் நிறுத்தினோன்னு அங்க பாரு, அதை எடுத்து பலியிடுன்றாரு. என்ன சொல்றாரு? நம்ம இந்த ரிடம்டிவ் லாங்குவேஜ், மீட்பின் பாஷையில சொல்ல போனால், ஆபிரகாமே உன்னுடைய குமாரனை நீ விட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மனுஷனும் சாகணும். உன்னுடைய குமாரன் எப்படி சாகணுமோ அது போல எல்லா மனுஷனும் பாவத்தில் இருக்கிறான், எல்லா மனுஷனும் சாக வேணும். ஆனா நீங்க சாக வேணாயா, என்னுடைய குமாரனை நான் கொடுக்கிறேன். ஆபிரகாமே உன்னுடைய குமாரனை நீ கொடுக்காத, நிறுத்து. உன்னுடைய குமாரன் வாழணும், உன்னுடைய குமாரன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், உன்னுடைய குமாரன் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிள்ளைகள் பெற்றெடுக்கணும், உன்னுடைய குமாரன் ஐஸ்வர்யவானா இருக்கணும், உன்னுடைய குமாரனுடைய சந்ததி சந்ததியாய் அவர்கள் விளங்க வேணும், செத்ததோடு மடிந்து விடக்கூடாது. அதற்காக என்னுடைய குமாரனை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். இருக்கிறீங்களா? நல்லாதான் சொல்லுங்களா? இன்னைக்கு நமக்கு வாழ்வு உண்டு, செழிப்பு உண்டு, சுகம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. நாம் சந்ததியாக தலைத்திருக்கிறோம். ஏன்? என்னுடைய குமாரன் அல்ல, உங்களுடைய குமாரன் அல்ல, என்னுடைய புண்ணியங்கள் அல்ல, உங்களுடைய புண்ணியங்கள் அல்ல, உங்களுடைய நற்கிரியைகள் அல்ல, என்னுடைய நற்கிரியைகள் அல்ல, நாம் செய்கிற எந்த காரியம் அல்ல. தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக அனுப்பி அவர் ஜீவனை விட்டு நம்மை மீட்டுக் கொண்டு இப்படியாய் நம் மீது அன்பு கூர்ந்தார். ஆக இந்த பழைய ஏற்பாட்டில் ஆடு மாடுகள் ரத்தம் இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு ஒன்றும் பாவத்தை போக்குகிறது கிடையாது. அவைகள்லாம் எதை அறிவித்துக் கொண்டிருந்தது? இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட போகிறது. அதன் மூலமாக தான் மனுஷனுடைய
பாவங்கள்லாம் போக்கப்பட போகிறது என்பதை அறிவித்துக் கொண்டிருந்தது. பாருங்கள், இயேசு செத்த அன்று, சிலுவையில் மரித்த அன்று, அந்த திரைச்சீலை, தேவாலயத்தில் உள்ள திரைச்சீலை என்னாச்சு? விலகினதான், கிழிந்தது. திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. அந்த திரைச்சீலை ஏன் வைத்திருந்தது? அந்த நியாயப்பிரமாணத்தை படிச்ச மனுஷன் எல்லாம் என்ன பண்ணான்? உள்ளத்துல குற்ற உணர்வு. ஐயோ 10 கற்பனையா, நான் 9 பண்ணிட்டேன், 10ல போச்சு, 1ல ஃபெயில்னா எல்லாத்திலையும் ஃபெயில். ஆயால் தேவாலயத்துக்கு வர்றான். இந்த திரைச்சீலைக்கு அப்பால ஒரு மனுஷனும் போக முடியாது. எல்லாரும் குற்றவாளி 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 தான் இந்த திரைச்சீலை சொல்லிட்டு, அதுக்கு அங்க வச்சிருக்க திரைச்சீலைய தொடக்கூட கூடாது, எவனும் பக்கத்திலேயே போக கூடாது. வருஷத்துக்கு ஒருக்க பிரதான ஆசாரியன் தனக்கென்று முதல்ல தன்னுடைய பாவத்துக்கு பலியை செலுத்தி, அதன் பிறகு மக்களுடைய பாவத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு அதனுடைய பலியை செலுத்தி, அதனுடைய ரத்தத்துல கையில் எடுத்துக்கொண்டு, தூப வர்க்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு, அதை மெதுவா அந்த திரைச்சீலையை விலக்கி உள்ள முதல்ல புகை காட்டணும். புகை உள்ள முழுசு நிரம்பிடணும். நிரம்பின பிறகு இவன் போய் கொஞ்ச நேரம் உள்ள இருந்துட்டு அந்த ரத்தத்தை பலிபீடத்தின் மேல தெளித்து மனுஷருடைய பாவத்தின் நிவாரணத்துக்காக அவன் அப்படி செய்தான். அவன் ஒருத்தன் தான் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகணும், வேற யாரும் அங்க நுழைந்தது கிடையாது. அங்க நுழைஞ்சா உடனே மனுஷன் சாவான். அந்த ஆசாரியன் போகும்போது பின்னால பெரிய கயிறு கட்டி சலங்க ஒலி மாதிரி வச்சிருவாங்க, அவருக்கு பெல் மாதிரி கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டு என்ன பண்ணுவாங்க? போட்டு கலகலன்னு ஆடிட்டே போனோம். அவர் போய் அங்க நின்று அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யும் போது, அங்க உள்ள நடக்கும்போது போகும்போது கல 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 கலன்னுட்டே இருக்கும். இது அப்ப வெளியே இருக்க ஆளுகள் தெரியும், இருக்காரியா, உயிரோட இருக்காரு, அங்க நடந்துட்டு இருக்கிறாரு, போயிட்டு வந்து ஒன்னும் டேஞ்சர் இல்லைன்னு. இந்த ஆள் சரியான பலியிடல, தன்னுடைய பாவத்தை சரியான விதத்துல அதை நிவர்த்தி செய்யவில்லை என்றால், உள்ள போனோம் மனுஷன் செத்து விழுந்து, அந்த பெல்லுடைய சத்தம் ஒன்றும் அந்த ஒலி ஒன்றும் கேட்காது. அப்புறம் கைதை பிடிச்சா இழுக்கணும். அவ்வளவு டேஞ்சர் இது. உள்ள சும்மா போக முடியாது. ஆண்டவர் பரிசுத்தர். அவருக்கு முன்னால நான் பெரிய யோகிய, எல்லாரோட நான் நல்லவன், நான் போய் பாக்குறேன், எனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு எவனும் போனான்னா பொத்துன்னு விழ வேண்டியதுதான். ஆகையாலதான் இவன் முதல்ல என்ன பண்றான்? ஆண்டவரே, நான் பாவி, நான் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் மனுஷன் பார்வையில் நல்லவனா இருக்கலாம், நான் மரியாதையா ஒரு ஆட்டுக்குட்டி அடித்த ரத்தத்தை நான் சிந்தி விடுகிறேன். இயேசுவின் ரத்தம் தான் என்னுடைய பாவத்தை சுத்திகரித்து கழுவுகிறது என்பதை நான் அங்கீகரிக்கிறேன், நான் பாவி என்பதை உணர்கிறேன், தாழ்மையோடு இடத்துல வருகிறேன் அப்படின்னு சொல்லி அதன் மூலமா அவன் போகும்போதுதான் அந்த ஒலி ஒலித்து கொண்டே இருக்குது. உள்ள போய் எல்லாவற்றையும் செய்து ரத்தத்தெல்லாம் தெளிச்சிட்டு வெளியே சக்சஸ்ஃபுல்லா வருகிறான். இதுதான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அன்றைக்கு உள்ள ஆராதனையில. வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி நடந்தது. பெரிய ஒரு காரியம் அது. இயேசு செத்த போது அந்த திரைச்சீலை கிழிஞ்சது. ஏன் கிழிஞ்சது? நியாய பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷன் இப்ப உள்ள நுழையலாம், விசுவாசம் உள்ளவன் எவனும் வரலாம். அப்போ நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் மூலமாக. தேவனுடைய நீதி நம்முடைய கிரியைகள்னால அல்ல, நம்முடைய நற்கிரியைகள்னால புண்ணியங்கள்னால அல்ல, தேவனுடைய கிருபையினால தேவனுடைய நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நியாயப்பிரமாணம் இதுக்கு சாட்சி இடுகிறதா? ஒரு சாட்சி போதாதுன்னு தீர்க்க தரிசனங்களும் சாட்சி இடுகிறதுன்னு சொல்றார். வேதத்துல 5-6 இடத்துல சொல்லி இருக்குது. 2 வார்த்தைகள், 2 சாட்சிகள் நிமித்தமாக ஒரு காரியம், everything is established by the mouth of 2 witnesses, நிலைவரப்படுத்தப்படுகிறது 2 சாட்சியினால. குறைஞ்சது 2 சாட்சியாவது இருக்கணும். ஆகையால் தான் விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து கையும் களவமா பிடிபட்டோட கொண்டு வந்து இயேசு முன்னால் நிக்க வச்சு எல்லாம் கல்லறிஞ்சு கொள்ளணும்னாங்க. இயேசு சொன்னாரு, சரி நீங்க எல்லாம் எரிங்க, யார் யாரு பாவம் செய்யலையோ அவன் முதலாவது எரிய கடவன்னாரு. அவர் பாட்டு குறிஞ்சு தரையில் எழுதிட்டு இருக்காரு. எல்லாம் ஓடி போயிட்டான், யாரும் ஒரு ஆளும் இல்ல. ஏஞ்சி பார்த்தாரு, சட்டப்படி 2 பேர் இருக்கணும் சாட்சி, ஒரு ஆளும் இல்ல, நீ போயிட்டு வாமாட்டாரு. ஹலோ, அதான் சட்டம். 2 சாட்சிகள் நிமித்தமாக எல்லா காரியங்களும் நிலவரப்பட வேண்டும். இப்ப ஒரு சாட்சியை சொல்லிட்டார். நியாயப்பிரமாணம் இல்லாமல் வருகிற தேவநீதியை குறித்து நியாயப்பிரமாணமே சாட்சி இடுகிறது. அதாவது முதல் 5 புஸ்தகங்கள் சாட்சி இடுகிறது. நீதி உள்ள பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் தான் தீர்க்கதரிசிகள் சொல்லப்படுகிறது. முக்கியமா அந்த தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்கள், ஏசாயா, எரேமியா அப்படிப்பட்ட புஸ்தகங்கள். சங்கீதம் கூட தீர்க்கதரிசியின் புஸ்தகம் தான். ஏன்னா சங்கீதக்காரனும் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறான், தாவீதும். அவைகளிலேயும் இதை குறித்து சாட்சியிடப்படுகிறது. 2 சாட்சியை வைக்கிறாரு. ஒன்று முதல் 5 புஸ்தகங்கள், பிறகு அதன் பிறகு வருகிற தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். 2ம் என்னத்தை நிரூபிக்குதான்? நியாயப்பிரமாணம் இல்லாம தான் தேவனுடைய நீதி மனுஷனுக்கு வந்து சேருகிறது என்பதை அவர் விளக்குகிறார். பாருங்க, எதற்கு பழைய ஏற்பாடு முழுக்க அந்த ரத்தத்தை சிந்தி மனுஷன் பலியிட்டு இப்படி எல்லாம் செய்ய வேண்டியது இருந்தது? வேதவசனம் சொல்லுகிறது, நீர் பலியும் சர்வாக தகன பலியும் கேட்கவில்லை, விரும்புகிறதும் இல்லைன்னு. அப்புறம் ஏன் போய் கொடுக்க சொன்னாரு? கொடுக்காதவன சாவேன்னாரு. அதை விரும்புறது இல்ல, கேட்கறது இல்லைன்றாரு. சங்கீதம் 40:6 சர்வாங்க தகன பலி எனக்கு தேவையில்லை, ஒண்ணு நான் விரும்பல, அதை கேட்கவும் இல்ல. ஆனா என்ன பண்ற? கரெக்டா கொண்டாந்து கொடுன்றாரு. ஏன் செய்தார் அப்படி?
ஏன் செய்தார்னா சொல்றேன் காரணம். ரஷ்யால அந்த காலத்துல ஒரு பெரிய டாக்டர் இருந்தார், பாவ்லோவ் என்ற பேர் அவருக்கு. அவருடைய கண்டிஷன் ரிஃப்ளெக்ஸ் என்ற ஒரு கண்டுபிடிப்பு உலக பிரசித்தி பெற்ற கண்டுபிடிப்பு. காலேஜில் படிக்கிறவங்களுக்கு அது சொல்லி தருவாங்க. நேமா பிசியாலஜி, சைக்காலஜி இதெல்லாம் சொல்லி தருவாங்க. மருத்துவம் படிக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லி தருவாங்க. அது என்னன்னா, அவர் என்ன பண்ணார், ஒரு காரியத்தை நிரூபிப்பதற்காக ஒரு சின்ன நாய்க்குட்டி எடுத்தாராம். பிறந்த உடனே தாயும் குட்டியை பிரிச்சுட்டார். ஒரு சின்ன அந்த நாய்க்குட்டியை எடுத்துக்கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கும் போதெல்லாம், சாப்பாடை முன்னால வைக்கும் போதெல்லாம் பெல் அடிக்கும். இப்படி மாதக்கணக்கில் அந்த நாய்க்கு பெல் அடிக்காம சாப்பாடு போட்டதே கிடையாது. பெல் அடிக்கும் சாப்பாடு வரும், பெல் அடிக்கும் சாப்பாடு வரும். சாப்பாடை பார்த்தோன்னு நாய் எல்லாம் பாருங்க, அந்த இது சலைவா எச்சில் அப்படியே ஊத்தும். ஏன்னா அது சாப்பாடை சாப்பிடுறதுக்கு தயாராகுது, அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு இவ்வளவு சலைவா அப்படியே ஊத்திட்டே வரும். அப்படியே ஊறும், வாய் ஊறும். சாப்பாடு வருதுன்னு தெரிஞ்ச உடனே வாய் ஊறும், அப்படியே அது வரும். இப்படி மாசக்கணக்கா பெல் அடிச்சு சாப்பாடு கொடுத்துட்டு திடீர்னு என்ன பண்ணா, ஒரு நாள் பெல்லு மட்டும் அடிச்சாரு, சாப்பாடு கொடுக்கல, ஆனா வாய் ஊறுது. இது சயின்டிபிக்கா இன்னொரு காரியத்தை நிரூபிப்பதற்காக பண்ணாரு. அது என்னன்னா, இதே மாதிரிதான் ஆண்டவரும் பலிகளை பழைய ஏற்பாட்டில் வைத்திருந்தார். என்ன, மனுஷன் பாவம் செய்தான், அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அவனுக்கு தொடர்ந்து காண்பித்துக் கொண்டே இருக்கணும். எப்படி பெல் அடிச்சா சாப்பாடு வந்துருச்சுன்னு வாய் ஊறுதோ நாய்க்கு, அது போல மனுஷனுக்கு பலியை செலுத்தும் போதெல்லாம் நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் குற்றவாளி, நான் மரண தண்டனைக்கு உட்பட்டவன் என்பதை அவன் நினைவு கூற வேண்டும். எனக்காகதான் இந்த மரணம் ஏற்படுகிறது என்பதை அவன் நினைவு கூற வேண்டும். அதற்காக அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஸ் உண்டாக்குறதுக்கு, ஒரு திங்கிங் உண்டாக்குறதுக்காக தான் ஆண்டவர் பலிகளை செலுத்த சொன்னார். ஒவ்வொரு நாளும் மக்கள் போய் பலிகளை செலுத்தினார்கள். செலுத்தும் போதெல்லாம் நான் பாவி, நான் பாவி, நான் பாவின்னு சொல்றாங்க இல்லையா? அது உண்டாயிடுச்சு அப்படியே. அப்ப இயேசு வந்தார். இயேசு வந்து அவர் நமக்காக பலியான போது, ஓஹோ, இதை குறித்து தான் இவ்வளவு பலிகளும் சொல்லிட்டு வந்தது. நான் பாவி, என்னுடைய பாவம் இந்த பூர்ணமான பலியின் மூலமாக தான் நிவர்த்தியாக்கப்படுகிறது என்பது மனுஷனுக்கு தெளிவாக புரியும் சொல்லிதான் இப்படி பண்ணிட்டே வந்தார். இப்ப இயேசு பலியாகிவிட்டார், நடந்து முடிஞ்சிச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் நம்முடைய ஆட்டுக்குட்டியாக, தேவாட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து சிலுவையிலே நமக்காக மரணம் அடைந்தார். அவருடைய ஜீவனை விட்டார் நாம் பிழைக்கும்படியாக, இல்லையா? அது நடந்துருச்சு. இப்ப சொல்றேன், எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல ரத்தத்தை சிந்தின போதெல்லாம் நான் பாவி பாவி பாவின்னு உள்ள ஒரு ரிஃப்ளெக்ஸ் உண்டானதோ, அதுபோல இன்றைக்கு இயேசு நமக்காக மரித்தார் என்று நாம் வாசிக்கும் போதெல்லாம், அந்த சத்தியத்தை நாம் வசுவாசிக்கும் போதெல்லாம், நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான், என்னுடைய பாவம் சிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய பாவம் என்னுடையதல்ல, என்னுடைய பாவம் கழுவப்பட்டு விட்டது, நம்முடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான் என்று மறுபடியும் மறுபடியும் நம்முடைய மனதில் உதிக்கும். நாய்க்கு எப்படி அப்படியே ஊத்துதோ, அதுபோல இந்த சிலுவை மரணத்தை குறித்து வாசித்தது சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நம்முடைய உள்ளத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்கிற அந்த உணர்வு அதிகமாக ஏற்பட வேண்டும். நல்ல கவனிங்க, கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியில இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளை என்ற உணர்வு ஏற்படணும் ஒழிய நான் பாவி என்கிற உணர்வு ஏற்பட கூடாது. ஏன் நான் பாவி பாவின்னு கிறிஸ்தவ விசுவாசிங்க இருக்கிறாங்கன்னா, இதை சரியா போதிக்காதனால பாவி பாவி பாவின்னு இருக்காங்க. இதையே செய்ய போதித்து போதித்து போதித்து, உனக்காக இயேசு மரித்தார், அவருடைய ரத்தத்தினால பாவம் கழுவப்பட்டிருக்கிறது, அவர் தான் உன்னை சுத்தமாக்கினார், அவருடைய நீதி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய புண்ணியங்கள் அல்ல, நியாயப்பிரமாணம் அல்ல, உன்னுடைய கிரியைகள் அல்ல, உன்னுடைய நல்லவைகள் அல்ல, அவையெல்லாம் இல்லாம அவருடைய கிருபையின் மூலமாக நீ ரட்சிக்கப்பட்டாய், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டாய் என்று நாம் போதிக்கும் போது மனுஷனுக்கு இயேசுடைய சிலுவை குறித்து எண்ணும் போதெல்லாம் நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான் என்கிற எண்ணம் வரும். இன்னைக்கு பாருங்க, அநேக இடங்கள்ல கிறிஸ்தவ மக்கள் பேர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலுவையெல்லாம் மாட்டிக்கிறாங்க, சிலுவையெல்லாம் வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா நான் நீதிமான்ற உணர்வு வரவே இல்லை. சத்தியம் விளங்கல, இருளிலே மக்கள் இருக்கிறார்கள். நான் நீதிமான்றது தெரியாது, அப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் அதை குறித்து சாட்சியிடுகிறது, தீர்க்க தரிசனமும் சாட்சியிடுகிறது. இதை ஒரு வாரத்தில் சொல்லி முடிச்சிடற, பிறகு நாம் தொடருவோம். தீர்க்க தரிசனம் எங்க சாட்சியிடுகிறது? ஒன்று, தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசன புத்தகங்கள் வாயிலாக எப்படி சாட்சியிடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் வந்தால் அதை இன்னும் தெளிவாக பார்ப்போம். தாவீது ஒரு தீர்க்கதரிசி, அவர் சங்கீதக்காரன் மட்டுமல்ல, தீர்க்கதரிசி. அவர் நியாயப்பிரமாணத்தினாலே அவர் ரட்சிப்பை பெற்றன்னு சொல்லல. அவர் சொல்லுகிறார், எவன் பாவங்களை அறிக்கை செய்கிறானோ, அதை விட்டு விடுகிறானோ, அது அவனுக்கு மன்னிக்கப்படுன்றார். அதாவது இவருடைய நீதியில ஒண்ணு இல்லை, இவருடைய நியாயத்தில் ஒண்ணு இல்லை, இவருடைய புண்ணியத்தில் ஒண்ணு இல்லை, நான் பாவி என்பதை நான் உணர்ந்தேன். 51ஆம் சங்கீதத்தில் சொல்றார், ஆண்டவரே உமக்கு முன்பாக மட்டும்தான் பாவம் செய்தேன். ஏன் சொல்றாரு? அவன் பாவம் செய்தது வேற யாரும் பார்க்கல. எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பாவம் யாரும் தெரியாம செய்திடலாங்க.
நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க மற்றவங்க பார்த்தா தான் அது பாவம். கிடையாது. தாவீது கரெக்டா சொன்னாரு, நான் உமக்கு முன்பாக தான் பாவம் செய்தாண்டர், வேற யாருக்கு முன்பாக இல்லை. யாருக்குமே தெரியாம இருக்கலாம், இது யாருமே இதை பார்க்காம இருக்கலாம், ஆனால் உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் என்று தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறார். அதன் மூலமாக அவர் நீதியை பெறுகிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய நீதினால் அல்ல, என்னுடைய புண்ணியத்தினால் அல்ல, நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு அவரிடத்தில் வந்ததுனால அவர் இலவசமாக தம்முடைய நீதியை தருகிறார். அப்படிதான் நீதிமானாக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசன வசனங்கள் முழுக்க அதைத்தான் போதிக்கிறது. அநேக வசனங்கள் இருக்கிறது. அடுத்த வாரத்திலே அதை சொல்லுவோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் நாம் சற்று நேரம் ஆண்டவரை துதிப்போம். ஒரு நிமிஷம். இயேசுடைய விலையேற பெற்ற ரத்தம், நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக ஜீவனை விட்டதன் மூலமாக நாம் இன்றைக்கு விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். நீங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. விசுவாசிக்க வேண்டியது ஒண்ணுதான் நாம செய்ய வேண்டியது. இதுதான் சுவிசேஷம். நீங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது இருக்குதுன்னு போதிச்சா தப்பு, கள்ள நோட்டு. எல்லாரும் கைகளை உயர்த்தி நாம் ஆண்டவரை துதிப்போம். நமக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், நிறைவேற்றி விட்டார். நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதற்காரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட நீதி அவருடைய நீதி. அவருக்கு முன்பாக நாம் நிற்கும் போது அவருடைய நீதியில நிற்கிறோம். நம்முடைய நீதி அல்ல, நம்முடைய கிரிகள் அல்ல. அவர் இயேசுவின் மூலமாக நமக்கு தந்த நீதி. ஒவ்வொருவரும் அதில் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்.